அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நடிகர் விஷால். விஷால் தற்போது ஒரு கோயில்ல சென்று வழிபட்டு இருக்காங்களா, எதற்காக என்பதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம விஷால் பற்றி நீங்கள் தெரிந்திடாத சில சுவாரஸ்யமான தகவல்களும் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் வீடியோவில் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே அவர் தரிசித்த கோயில் என்ன என்பதை பார்க்கலாம். அதற்கு முன்பாக விஷால் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். விஷால் பார்த்தோம்னா 1977ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி பிறந்திருக்காரு. தாய்மொழி தெலுங்கு. ஆனால் இவர் தந்தையும் தாயும் தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்பட துறையில் முன்னணி தயாரிப்பாளராக விளங்கியிருக்காங்க. தற்போது இவரது குடும்பம் எங்கே வசிக்குதுன்னா சென்னையில் வசிக்கிறாங்க. டான் பொஸ்கோ பள்ளியில் இலாயிலோ கல்லூரியில் பயின்றிருக்காரு. பேராசிரியர் சா ராஜநாயகன் அளித்த ஊக்கத்தினாலே நடிக்க வந்திருக்காரு. சென்னையில் உள்ள ஆர்கே நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜெயலலிதா மரணத்தின் பிறகு அத்தொகுதியில் காலியாக இருந்துச்சான். அத்தொகுதிக்கான இடைத்தேர்தல் 2017 டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெற்றிருக்கு. அப்போது விஷால் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாராம். ஆனால் விஷால் வேட்புமனு சரியாக பூர்த்தி செய்யாததால் அதிகாரிகள் அந்த வேட்புமனு தாக்கலை நிராகரிச்சிருக்காங்க. தமிழ் திரைப்பட துறையில நடிகராக இருப்பதற்கு முன்னாடி அர்ஜுனுடன் உதவி இயக்குநராக பணியாற்றியிருந்தார். தயாரிப்பாளர் ஜி.கே. ரெட்டி, ஜானகி தேவி விஷாலின் தாய் தந்தையர் ஆவார். பிறப்பாளர் தெலுங்கராக இருந்தாலும் கூட தமிழ் திரைப்படங்கள் மூலமே பிரபலமாயிருக்காரு. முதலாக நடித்த படம் பார்த்தோம்னா செல்லமே, சண்டைக்கோழி, திமிரு ஆகிய திரைப்படங்கள் வெற்றி படமாகவே இவருக்கு அமைஞ்சிச்சு. விஷால் தற்போது தென்னிந்திய நடிகர் சங்கத்துல பொதுச் செயலராக பதவியில் வகிச்சு வராரு. மங்களூரில் உள்ள ஜெரத தெய்வ பாஞ்சூர்லி கோவிலில் நடிகர் விஷால் சாமி தரிசனம் செய்துள்ள வீடியோ இப்போ இணையதளத்தில் வைரலாகி வருது. கன்னட நடிகரான ரிஷப் செட்டி இயக்கி நடித்திருந்த திரைப்படம் பார்த்தானா கந்தாரா. இந்த படத்தில் தான் கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் தான். கர்நாடக மாநிலத்தின் வனப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய பாஞ்சூர்லி என்ற காவல் தெய்வத்தை மையமாக வச்சு தான் அந்த படத்தையே உருவாக்கியிருப்பாங்க. இந்த படத்தில் கிஷோர், சப்தமி, கடவுடா உட்பட பலர் நடிச்சிருந்தாங்க. ஹம்பாலா பிலிம்ஸ் தயாரித்த இந்த படம் தமிழ், இந்தி, தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளும் வெளியாகி வரவேற்பை பெற்றிருந்தது. ரூ. 16 கோடி செலவில் தயாரிக்கி 400 கோடி வசூல் செய்தது இந்த படம். இதில் ரிஷப் செட்டி என்று நடித்த பாஞ்சுருளி தெய்வ கதாபாத்திரம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இப்படத்தின் 2ஆம் பாகம் பார்த்தோம்னா காந்தாரா சாப்டர் 1 என்ற பெயரிட்டு படப்பிடிப்பில் ஈடுபட்டு வராங்க. இப்படம் அக்டோபர் 2ஆம் தேதி வெளியாக இருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்குது. காந்தாரா படத்தில் மூலமாக கர்நாடகா மற்றும் கேரள மாநில எல்லை பகுதியில் வசிக்கும் பழங்குடிகளுடைய பாஞ்சுருளி வன தெய்வம் குறித்து பெரும்பாலோருக்கு தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில தான் மங்களூரில் உள்ள ஜெரந்தயா தெய்வ பஞ்சூருளி கோவில நடிகர் விஷால் சாமி தரிசனம் செய்திருக்காரு. சந்தானம் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் மதகத ராஜா. இந்த படத்தை இயக்குனர் சுந்தர் சி இயக்கியிருந்தாங்க. வரலட்சுமி, சரத்குமாரும், அஞ்சலி, நிதில் சத்யா, சோனு சூட் ஆகியோர் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைச்சிருந்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு உருவான இந்த படம் 12 வருடங்களுக்கு பிறகுதான் திரையில் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி பொங்கல் பண்டிகையில் இந்த படம் வெளியானது. நடிகர்கள் விஷால், சந்தானம், மனோபாலா ஆகியோர் நகைச்சுவை காட்சிகள் பெரிய அளவில் கவனம் ஈர்த்தது. விமர்சனம் ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது விஷாலுடைய இந்த படம் தமிழ் வெளியான இப்படம் சுமார் 60 கோடிக்கு அதிகமான வசூல் செய்ததா. தமிழ் வரவேற்பை பெற்ற இப்படம் தெலுங்கு மொழியுடன் டப்பிங் செய்யப்பட்டு கடந்த ஜனவரி 31ஆம் தேதி வெளியானது. எதிர்பார்த்தபடியே தெலுங்குலையும் இப்படம் நல்ல வரவேற்பை பெறவில்லையா. தெலுங்குல மதகத ராஜா படம் வெளியாகி ஒரு வாரம் முடிவடைந்த நிலையிலும் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் விவரம் வெளியாகி இருக்குது. இப்படம் இதுவரையே 1 கோடி வசூலை கூட தாண்டலையா. அது மட்டும் இல்லாமல் விஷாலின் 10 டாப் படங்களை இது பார்க்கலாம். செல்லமே தான் தமிழ் காதல் த்ரில்லர் படமாக விஷாலின் முதல் படம்னு சொல்லலாம். விஷாலின் சிறந்த பிளாக்பஸ்டர் படங்களை இது ஒன்று தான். காந்தி கிருஷ்ணன் இயக்கி வி ஞானவேலு தயாரித்த இந்த படத்தில் ஹரிஷ் ஜெயராஜ் இசையமைச்சிருக்காங்க மற்றும் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காங்க. நடிகர் ரீமாசன், பரத்,
பிரபல நடிகைகளும் நகைச்சுவை நடிகருமான விவேக்கும் நடிச்சிருந்தாங்க. விஷாலின் திரைப்பட வாழ்க்கை செல்லமே என்ற திரைப்படத்தினே தொடங்கியதான். காதல் நாடகத்தில் ரகுநந்தன் என்ற வேடத்தில் அவர் நடிச்சிருந்தார். ஆர்வமும் ஆற்றலும் நிறைந்த ஒரு நபராக காணப்பட்டார். நடிப்பு நல்ல வரவேற்பை பெற்றது. அவரது நட்சத்திர திறனையும் வெளிப்படுத்தியது இந்த படத்தில். தொழில் வாழ்க்கையில் தொடக்கத்திலே அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் பெற்று தந்தது தான் இந்த படம். அடுத்ததாக பார்த்தோம்னா சண்டைக்கோழி. இந்த படம் எப்போ வெளியானுச்சுன்னா 2005 வெளியானது. விஷாலினுடைய சிறந்த ஆக்ஷன் படத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது தான் சண்டைக்கோழி. லிங்குசாமி இயக்கிய ஒரு தீவிரமான ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் இது. ஜேகேவின் கார்பரேஷன் பதிகையில் விக்ரம் கிருஷ்ணா தயாரித்தார். இந்த படத்தில் சிலிப்பூட்டும் தூரத்தான காட்சிகள், உயர் மின்னெடுத்த நிகழ்ச்சிகளும் யுவன் சங்கர் ராஜாவினுடைய துடிப்பான ஒளிப்பதிப்பு இப்படத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த அருமையான தமிழ் அதிரடி திரைப்படத்தில் விஷால் மானு என்ற மேன்மையான மனிதனாக நடிச்சிருந்தார். அமைதியாக தனது சொந்த ஊரை விட்டு வெளியே தனது கல்வியை தொடங்குகிறார். இந்த படத்தில் தொடர்ச்சியான நிகழ்வுகள் அவரையே ஒரு உருக்கமற்ற கோம்பலுடன் மோதலுக்கு இட்டு செல்வதாம். இங்குதான் கதையின் திருப்பம் நிகழ்ந்து பிரமிக்க வைக்கும் போர் திறன்களுடன் தன்மையான முறைக்கு கும்பலை தோற்கடித்து ஒரு முக்கிய மிகவும் செல்வாக்குமிக்க குடும்பத்தில் மகன் என்ற தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துவாங்க. இந்த கட்டத்தில் தான் பார்வையாளர்கள் அவருக்கு அவரது நண்பரின் சகோதரி ஹேமாவிற்கும் இடையே ஒரு வளரும் காதலும் பல தோல்வியடைந்த கொலை முயற்சிகளும் பானுவிற்கு கும்பலுக்கும் இடையிலான இறுதி மோதலை காணும் மிகவும் பொழுதுபோக்கு பயணத்தில் அழைத்து செல்லப்படுது இந்த படத்தில். அடுத்தது பார்த்தோன்னா திமிரு. விஷாலின் சிறந்த 10 படங்களை ஒன்றுதான் திமிரு. உங்களை ஒரு அற்புதமான சினிமா பயணத்துக்கு அழைத்து செல்லும் இந்த படம். இந்த படத்தை யுவன் சங்கர் ராஜாவின் அற்புதமான ஒளிப்பதிவில் தலை சிறந்த படப்பில் இதிலும் ஒன்று சொல்லலாம். தருண் கோபி இயக்கியிருக்காரு. ஜிகே ஃபிலிம் கார்பரேஷன் பதகையில் கீழ் விக்ரம் கிருஷ்ணா தயாரித்தாங்க. ரீமா சன், ஸ்ரேயா செட்டி, வடிவேலு, மனோஜ் கே ஜெயன் ஆகியோர் அற்புதமான நடிப்பை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க. திமிர திரைப்படத்தில் விஷாலின் சிக்கலான பன்முகத்தன்மை கொண்ட கதாபாத்திரத்தில் நடிக்கும் திறனை வெளிப்படுத்தியிருக்குது. குற்றம் பழிவாங்கும் ஒரு தீய சுழற்சியில் சிக்கிக்கொள்ளும் ஆக்ரோஷமான மனக்கிளர்ச்சி கொண்ட இளைஞனான வாசுவின் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். சமூகத்தை பாதிக்கும் ஊழல் கூறுகளை எதிர்த்து போராடும் விஷாலின் கதாபாத்திரத்தின் பயணம் படத்தினுடைய கதையை உருவாக்கியே இருக்குது. விஷாலின் சிறந்த நடிப்பையும் அவரது குறைபாடற்ற உரையாடலும் விமர்சகர்களை பாராட்டியிருக்காங்க. திமிருவே அவரது வாழ்க்கையில ஒரு தனித்துவமான நபராக மாற்றியதாம். அடுத்ததாக பார்த்தோம்னா தாமிரபரணி படம். விஷாலில் ஒரு அற்புதமான வேடத்தில் இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. பரணியாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. ஒரு கோபக்கார மனிதராகவும் போட்டி குடும்பங்களுக்கு இடையில தகராறை தீர்க்க விரும்புவோராகவும் போட்டி குடும்பத்தையே சேர்ந்த மாணவியை அவர் காதலிக்கும் போது விசுவாசம் கேள்விக்குறியாதான். பல சூழ்நிலைகளை பரணியை தனது இதயத்தை விட தனது படத்தை பயன்படுத்த கட்டாயப்படுத்தியிருப்பாரு. அடுத்ததாக பார்த்தோம்னா அவன் இவன் படத்தில் விஷாலினுடைய நடிப்பு வழக்கமான ஆக்ஷன் படத்தில் இருந்து வேறுபட்டு தான் இருந்துச்சு. இந்த படத்தில் 4 அறியப்பட்ட நடிகராக விரும்பும் ஒரு உடல் ஊனமுற்ற மனிதராக நடிச்சிருந்தார். இந்த கதாபாத்திரத்தில் அவர் உருமாறியது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அவன் இவன் படத்தில் விஷாலின் குறைபாடற்ற நடிப்பு அவரது கதாபாத்திரத்தின் ஆழத்தையும் சிக்கலையும் சித்தரித்து பார்வையாளர்களையும் விமர்சகர்களையும் பெரிதும் பாராட்டியது. அவர் நடிப்பில் வெளியான படம் தான் நான் சிகப்பு மனிதன். இது எப்போ வெளியானுச்சுன்னா 2014ஆம் ஆண்டு வெளியான ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான். ஆக்ஷன் படங்களை விரும்புவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படமும் இதுதான். யூடியூப் மோஷன் பிக்சர்ஸ் தயாரித்த இந்த படத்தை இயக்கியிருந்தார். விஷால் இணை தயாரிப்பாளராக இருந்தார். ஜிவி பிரகாஷ்குமார் இப்படத்தில் இசையமைச்சிருந்தார். தூக்க கோளாறுகளால் ஏற்படும் மயக்க நோயை எதிர்த்து போராடும் இந்திரன் என்ற மனிதனாக விஷால் இந்த படத்தில் நடிச்சிருந்தாரு. இது பார்த்தோம்னா சண்டைக்கோழி 2 படத்தில் விஷாலின் நடிப்பு சிறப்பாகவே அமைஞ்சிச்சு. பிரமிக்க வைக்கும் விதமாகவும் இருந்ததாம். சரி தவறு என்ற உணர்வால் இயக்கப்படும் ஒரு அச்சமற்ற நேர்மையான மனிதராக பானு வேடத்தில் அவர் நடித்தார். விஷாலின் கதாபாத்திரத்தின் மீதான அர்ப்பணிப்பு ஒவ்வொரு காட்சியிலுமே தெளிவாக இந்த படத்தில் பார்க்கலாம். ஆக்ஷன் காட்சிகளிலிருந்து உணர்ச்சிகரமான காட்சிகளுக்கு தடையின்றி நகர்வதன் மூலம் லாலுவின் கதாபாத்திரத்தின் நுணுக்கங்களை அவர் வெற்றிகரமாக இந்த படத்தில் சித்தரிச்சிருக்காரு. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சினி ஃபேக்ட்ரி சேனலினுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.